ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 310 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எபிசோடில் என்ன காமிக்கிற அப்படின்னா, எடுத்தோடனே ராமேஸ்வரத்தில் காமிக்கிறாங்க. சக்தியோடைய பால்ய சிநேகிதன் அவருடைய ஃப்ரெண்டும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கான். அப்படியே அவர் சக்தியோடைய பால்ய சிநேகிதன் அவருடைய மடத்தை கூட்டு போய் அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாப்புல. எப்போ இது யார் தெரியுதா, என் கூட 8th வரை ஒன்றா படித்த சக்தி அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியாப்பா, சரி, சின்ன வயசில் பார்த்தது அதான் அடையாளம் தெரில அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரிப்பா தங்குறதுக்கு என்னப்பா இது முக்கியமான வேலையாப்பா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைப்பா இந்த மாதிரி முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சக்தி சொல்லிடுறாப்புல. சொன்னோன்னே அவர், சரிப்பா அது என்ன, நீ சொல்கிற மாதிரி இப்போ பொண்ணை நான் பார்த்துருக்கேன், பட் அவங்களுக்கு தமிழ் பேச தெரியும், எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே சக்தி சொல்கிறாப்புல, அந்த போஸ்ட் மாஸ்டர் இதே தான் சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பொண்ணை பற்றி வேறு எதுவும் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதுப்பா, ஆனால் இவங்களுக்கெல்லாம் குருநாதர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், கண்ணாதாசன் சொல்லி ஒருத்தர், அவர் இப்போ இங்கே இல்லை, தனுஷ்கோடியில் இருக்காருப்பா அப்படின்னு சொன்னோடனே சக்தி சொல்கிறாப்புல, சரி நான் தனுஷ்கோடிக்கு வேணால் போய் பார்க்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்டோடனே, இல்லைப்பா இப்போல்லாம் எதுவும் போக முடியாது, நாளைக்கு காலைல வேணால் போ, இங்கே தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலைல வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே டே போய் அவனுக்கு ரூமை எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாப்புல. சக்தியுடைய ஃப்ரெண்டு பேக் குர்றா அப்படின்னு சொல்லி பேக்கை வாங்கிட்டு போயிடறாப்புல. உடனே சக்தி ஜனனி கால் போட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாப்புல, தனுஷ்கோடி வரை ஏதோ போய் பார்க்க வேண்டியிருக்குது, என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சக்தி பார்த்து இதனால் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படியே மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. நந்தினி மீனாட்சி அம்மனை சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. கும்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ டைனிங் ஹாலில் கறிகாலில் உட்காந்து கொரட்டையை விட்டுட்ருக்கான். முல்லை காப்பி குடிச்சிட்ருக்கான். அப்படியே காப்பி குடிக்கும்போது சவுண்டு விடுறான். முல்லை கொட்டாய் விடுறாங்க. முல்லை காப்பி குடிச்சிட்ருக்கான், கரிகாலன் கொட்டாய் விடுறான். அப்படியே உடனே நந்தினி கோவம் வருது, ஏன்டா சாமி கும்பிடும்போது தரிசனம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஏன்டா பண்ணி தொலைகிறீங்க, உயிரை வாங்குறதுக்குனே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஏக்கா இதுக்கு எடுத்தாலும் என்ன மாமாக்கள் இல்லைன்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி, எங்களை சண்டை போட்டு வெளியில் அனுப்பலான்னு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோடனே, போங்கடா போய் தொலைங்கடா, வெளியிலையா போய் தொலை, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, ஏக்கா நீ எதுவும் கவலைப்படாத, வெளியில் போன 3 மாமாக்களும் சும்மா போயிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு பெரிய ஆப்பா திருப்பி பிளான் பண்ணி கொண்டு வருவாங்க, சரிங்களா, நீ கவலையே படாமல் ரெடியாக இருங்க, அந்த ஆப்பை எப்படி சமாளிக்கிறதுன்னு, சரியா அப்படின்னு சொன்னோடனே, உடனே நீ வெளியில் போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் வெளியில் அனுப்புகிறாங்க. அனுப்பினோடனே உடனே தாரா வந்துடுறா, நந்தினியோடைய பொண்ணு. தாரா நீ ஏண்டி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, ஆமாம் அங்கே அம்மாச்சியும் தாத்தாவும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அதான் அங்கே என்னத்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இருந்து தொலைய வேண்டியதானே, சண்டை போட்டால் என்ன, அது சும்மா பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அங்கே சண்டை போடுறது பார்க்குறதுக்கு போல இங்கேயோ நீங்கள் சண்டை போடுறது கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னோடனே, சரி இருந்து தொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே கரிகாலனும் உள்ளே வெளியில் உட்காந்து, இந்த மாதிரி மாமா இல்லாத சமயத்தில் நம்மளை வெளியில் துரத்தி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சரி வா வெளியில் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் கூப்பிட்றான். பாக்கெட்டில் ஒரு பைசா இல்லை அப்படின்னு சொன்னோடனே, அப்படியே வெளியிலேருந்து ஜனனியும் தர்ஷினியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே, ஆமாப்பா வந்துட்டாங்கப்பா நம்ம வீட்டு சிஐடிகள் அப்படின்னு சொன்னோடனே, யாரா அப்படின்னு சொல்லி முல்லை வந்துன்னு கேட்க, இந்த வந்திருக்காங்கல்ல இந்த இவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே, அவங்க எதுவுமே பேசாமல் போயிட்டே இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இவங்களும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோடனே அடுத்த சக்தியை மேலே போய்ட்டு அப்படியே ஜனனி அந்த குற்றவை மேடத்துக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மேடம் இந்த மாதிரி வீடியோ ஆதாரம் கிடைக்கவே இல்லை, அவங்க அந்த அஸ்வின் பையனை யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க, எங்கள் முன்னாடி தான் சுட்டாங்க, யாருன்னே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே, சீக்கிரம் எதாவது கண்டுபிடிப்போம், சீக்கிரம் அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் எடுக்கிற முயற்சி பண்ணுங்கள், நான் என் சைட்லேருந்து முடிஞ்சளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி குற்றவை மேடம் சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படியே உடனே பார்த்தா சக்தி கால் பண்ணுறாப்புல அங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து, என்ன சக்தி ஏதாவது கிடச்சதா அப்படின்னு தெரிஞ்சதான்னு சொன்னோடனே, இல்லை ஜனனி இந்த மாதிரி தனுஷ்கோடிக்கு போகலான்னு பார்த்தா 2 நாளாக புயலாம், அதனால் போக விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சக்தி அதனால் பார்த்து அதனால் எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே எதுவும் மேட்ரு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அப்படியே வெளியில் யாரோ வராங்க. வந்தோடனே, சார் ஜனனியை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு, நீங்கள் யார், உங்கள் ப்ரொஃபைல் என்னன்னு சொல்லி கரிகாலன் கேட்க, இல்லை சார் அன்றைக்கி ஃபுட் பிஸ்னஸ் பற்றி அவங்க தான் கேட்டாங்க. ஓ தள்ளுவண்டி கடையா, சரி 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 அது உள்ளதாக இருக்காங்க, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்தோடனே ஜனனி கீழே பேச வராங்க. அப்படியே அதோடைய அந்த சீன் அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த பாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குன்றதை க்ளீனாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.